இன்றைக்கி ஒரு குட்டி கதை. இந்த கதை யாருக்கு அப்படின்னா, நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் எது நியாயம் எது அநியாயம்னு தெரியல அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான கதை தான் இது. அதாவது ஒரு 4 பேர் ஒரு முனிவரை சந்திப்பதற்காக ஒரு மலை மீது ஏறி போய் பார்க்க போகிறாங்க. இப்போ முனிவரை பார்க்குறாங்க. இந்த மாதிரி கேட்குறாங்க, நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் எது நியாயம் எது அநியாயம் அப்படிங்கிறத எங்களால் யூகிச்சு சொல்ல முடியல அப்படின்னு. இப்போ அதுக்கு அந்த முனிவர் சிம்பிளாக சொல்கிறாரு, நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு எது நியாயம் எது அநியாயம் யாராலையுமே சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு. இப்போ இவங்க அப்படியே மலைச்சு நிற்கிறாங்க. அப்போ இதை கவனித்த முனிவர், வாங்க என்னுடைய புஷ்ப விமானத்தில் போகலாம் அப்படின்ட்டு இந்த 4 பேரையும் கூப்பிட்றாரு. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ மேலே போய்கிட்டு இருக்கையில் அந்த முனிவர் சொல்கிறாரு, நல்லா கேட்டுக்கிறேங்க, நான் ஒரு நிகழ்வை காமிப்பேன். அந்த நிகழ்வில் எது நியாயம் எது அநியாயம்னு நீங்கள் சரியாக சொல்லணும். தப்பாக சொல்லிவிட்டீங்கன்னா நீங்கள் இந்த புஷ்ப விமானத்தில் இருந்து தள்ளிவிடப்படுவீர்கள். சரியாக சொன்னீங்கன்னா பயணிக்கலாம். அப்போ இவங்க சரின்னு சொல்கிறாங்க. அப்போ போய்கிட்டு இருக்கையில் ஒரு நிகழ்வை காமிக்கிறாரு. அதில் ஒரு புலி தன்னுடைய குட்டியை ஈன்று கொண்டு இருக்கிறது. இந்த சைடு ஒரு மான் அதனுடைய குட்டியை அது ஈன்று கொண்டு இருக்கிறது. இப்போ ரெண்டுமே குட்டி போட்டனால சரியான பசி. புலியும் இறை தேடி வருகிறது, இந்த சைடு மானும் இறை தேடி வருகிறது. இப்போ புலி என்ன செய்யுதுன்னா, மானை பார்த்த உடனேயே வேட்டையாடி சாப்பிட்றது. இதனால் புலி குட்டிகளுக்கு சந்தோஷம், இறையும் கிடைக்கிது தாய்ப்பாலும் கிடைக்குது. இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா மான் குட்டிகள் வருத்தம், தாயையும் இழந்துருச்சு, அதற்கு பசிக்கு பாலும் தாய்ப்பாலும் இல்லை அப்படின்னு. அப்போ முனிவர் கேட்குறாரு, இதில் நியாயம் எது அநியாயம் எது அப்படின்னு. அப்போ அந்த 4 பேர்லாம் முதல்ல ஒரு ஆள் சொல்கிறாரு, புலி செஞ்சதில் தவறு கிடையாது. ஏன்னா இது உணவு சங்கிலி முறையில் தானே, அது வேட்டையாடுன்னு போகலப்பா, இறை தேடி போகுது. போகையில் இந்த மாதிரி இடையில அந்த மானை பார்த்துருது, அதோடைய இறையை அது தேடிச்சு, இதில் தவறு ஒன்றும் கிடையாதா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொன்ன உடனேயே இந்த புஷ்ப விமானம் உடனே இவரை கீழே தள்ளி விட்டுருது. 2வது ஆள் சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் அந்த குட்டிங்க பாவம், மான் பக்கம் நியாயம் இருக்குது. இப்போ மான் செத்தனால அதுக்கு தாய்ப்பாலும் இல்லாமல் போயிடுச்சுடா, அப்போ அதனால் புலி செஞ்சது தப்பு தான் அப்படின்னு. அப்போ இவரையும் கீழே தள்ளி விட்டுருது. இந்த 3வது ஆள் ஒரு ஆள்கிட்ட முனிவர் கேட்குறாரு, நீ சொல்லுப்பா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, புலி பக்கமும் தவறு கிடையாது, மான் பக்கமும் தவறு கிடையாது. எதர்ச்சியாக அது உணவு தேடையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு. உன்னை தாண்டா தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் கீழே தள்ளி விட்டுறது புஷ்ப விமானம். 4வது ஆள் இருக்கார். அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது. அவர் சிம்பிளாக ஒரு பதில் சொல்கிறார். என்னென்னா, எனக்கு தெரியல. அப்போ முனிவர் திரும்பவும் கேட்குறாரு, ஏன்ப்பா ஒழுங்காக பார்க்கலையா என்ன ஏது அப்படிங்கிறத கேட்குறாரு. ஏன்னா 3 விக்கெட்டையும் சுலபமாக எடுத்த முனிவர் இந்த 4வது விக்கெட்டு நம்ம கை நழுவி போகுது அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு சரியாக கணிச்சு சொல்ல முடியல. இவரை புஷ்ப விமானம் தள்ளி விடலாம். ஸோ இந்த கதை மூலமாக நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு தெரியாது என்பதுதான் கடைசியில் பதிலாக அமையும். அதுபோல் உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் சிந்தித்து செயல்படுங்க. அதை விட்டு ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை, ரஷ்யாவும் அமெரிக்காவும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இது அது அப்படின்னு சொல்லி உங்களுடைய மூளையை போட்டு குழப்பிக்கொள்ளாமல், உங்கள் வாழ்க்கைக்கு உயர்வதற்கு என்ன தேவையோ அதை மட்டும் சிந்தித்து செயல்படுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள்.